Hello students, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் பொதுத் தேர்வு எழுதிட்டு வந்திருப்பீங்க. அடுத்தபடியாக நீங்கள் கணித பாடத்துக்கான பொதுத் தேர்வை 19ஆம் தேதி எழுத போகிறீங்க. இந்த 3 நாள் உங்களுக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாளை எப்படி நீங்கள் மேத்ஸை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க, ப்ரோக்ராம் சார்ட் போட்டிருப்பாங்க கட்டாயமாக. அந்த ப்ரோக்ராம் சார்ட்டை எந்த விதத்துலையும் பாதிப்பு செய்யாமல் கூடவே நீங்கள் இது ஒரு சப்ளிமெண்ட்ரியாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சைட் பை சைடாக இதையும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இப்போ ஒவ்வொரு யூனிட்டில் இருந்தும் ஒவ்வொரு பயிற்சி இருந்தும் சில கணக்குகள் வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோன்ற கணக்குகளை வந்து உட்காந்து ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் பார்த்து செஞ்சு இது வரைக்கும் கேட்ட வினாத்தாள்கள்லாம் என்ன மாதிரிலாம் கேட்குறாங்கன்றதான் அனலைஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் நம்ம வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போது ஒரு அத்தியாயம் எடுக்கிறீங்க, இப்போ முதல் சாப்டர் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் முதல் சாப்டரில் பயிற்சி 1.1 எல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, வரிசையாக பார்ப்பீங்க. பார்க்கும்போது 1.1 பயிற்சி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்கும்போது இந்த நம்பரில் வர கணக்குகளுக்கு கொஞ்சம் அதிகமாக மற்ற கணக்குகளோட அதிக முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இதை வந்து இன்னொரு முறை திருப்பி பார்க்கணும். எல்லாத்தையும் ஒரு முறை பார்க்குறீங்கன்னா 2 முறை பாருங்கள், 2 முறை பார்த்தா இது 3 முறை பாருங்கள். ஸோ இந்த கணக்குகள்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்கள். இது வந்து பார்த்தாவே மற்ற கணக்குகளுக்கும் உங்களுக்கு ஒரு பயிற்சியாக இருக்கும் அது கட்டாயமாக. ஏன்னா ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு சில கணக்குகள் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு கணக்கு போட்டால் கூட மற்ற மாடல்லாம் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முக்கியமான கொஷின்னா புக்கில் இருக்க எல்லாமே முக்கியமான கேள்வி தான். ஆனால் தேர்வுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் ஒரு சிலது வந்து ஆசிரியர்களுக்கு எப்படி தோணுமோ அந்த மாதிரியான வினாக்கள் வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறோம். பட் இது மட்டும் பார்த்தா போதும் நான் சொல்ல வரல. உங்கள் பயிற்சி நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்தந்த பயிற்சி வரும்போது இந்த நம்பரில் இருக்கக்கூடிய கணக்குகளுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து கூடுதலாக ஒரு முறை பாருங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இதில் இப்போ பயிற்சியில் அதே மாதிரி கணக்கு கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு கணக்கு இதில் 1.4 ஒன்று தான் போட்டோம்னா அது ஒன்று தான் முக்கியமான இல்லை. அந்த கணக்கு கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது கவனமாக பார்க்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா அதில் சில மற்ற கணக்குகள் வந்து சில பாயிண்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி கணக்குகளை தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதை கொஞ்சம் கூடுதலாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. அந்த மாதிரி பயிற்சி கணக்குகள்லாம் முடிஞ்ச உடனே அடுத்து எடுத்துக்காட்டு கணக்குகளையும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த சாப்டர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள்லையும் எதெல்லாம் வந்து நமக்கு கேட்கலாம், எக்ஸாமில் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சோ, எங்கள் டீமுக்கு தோணுச்சோ அதை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோங்க கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் பாருங்கள். இதை வந்து இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு சாப்டராக நம்ம வந்து எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர், அடுத்து செகண்ட் சாப்டர். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பயிற்சி சில இதெல்லாம் காலியாக விட்டுருக்கோம். பார்த்தீங்களா, காலியாக விட்டால் அந்த இதில் எதுவுமே முக்கியமான கணக்கு இல்லையான்னு அர்த்தம் இல்லை. அதில் ரொம்ப கம்மியான கணக்கு தான் இருக்கும். அதை நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். பார்க்கும்போது அதுவே நமக்கு ஏன்னா எல்லா கணக்கும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா, 2.2 கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதனால் அதை விட்டுருப்போம். சரியா, அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படியே. அடுத்தது ஒவ்வொரு யூனிட்டையும் பார்க்கும்போது நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த 3 நாள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாருங்கள். இந்த 3 நாள் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்கக்கூடியது தான் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம படித்ததெல்லாம் முக்கியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பொதுத்தறிவு எழுதிட்டீங்க, நீங்கள் கெமிஸ்ட்ரி எழுதிருக்கீங்க, ஃபிசிக்ஸ் எழுதிருக்கீங்க, அது ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த 3 நாளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து தரவாக பாருங்கள். தரவாக பார்த்துட்டு மேத்ஸ் எக்ஸாம் போயிட்டு 19th அன்றைக்கி எழுதும்போது எந்த பதட்டமும் இல்லாமல் நீங்கள் நிச்சயமாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக கணக்குனாவே நீங்கள் பயப்படுறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த பதட்டம் உருவாகுது. அது காரணம் என்ன, நம்ம வந்து முறையாக பார்க்குறதில்ல. ஸோ ஒரு கணக்கை பார்க்கும்போது அது மெத்தட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற விவரங்கள்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் பாருங்கள். அப்படியே கணக்கை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். மனப்பாடம் பண்ணுறது வந்து ரொம்ப நேரம் நம்ம மனசு நிற்காது. அந்த கணக்கில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன கேட்டிருக்காங்க, என்ன பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு நம்ம கணக்கு ஒர்க் அவுட் பண்ணால் போதும், சுலபமாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் மேத்ஸில் வாங்கக்கூடிய மார்க்கு தான் உங்களுக்கு வருங்காலத்துக்கு ரொம்ப பயன்பட போகுது. எப்படின்னா அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் அதை அப்ளை பண்ணுறோம், இல்லை வேறு எதாவது கோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது மேத்ஸ் கட் ஆஃப் தான் வந்து நமக்கு ரொம்ப ஹைக் ஆகும். மேத்ஸில் நல்ல மார்க் இருந்துன்னு சொன்னால் நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கும். நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கும்போது உங்களுக்கு ஃபீஸ்லேருந்து எல்லாமே நமக்கு நார்மலாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம போய் சேர்கிற காலேஜை நம்பி சேரும்போது நல்ல காலேஜ் சேர்ந்துன்னு சொன்னால் நமக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா செலவு பண்ணி படிக்கிறதே வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்காக தான்.
நம்ம குடும்பத்தை காப்பாற்றுக்காக தான் நம்ம போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லபடியாக உட்காந்து இந்த 3 நாள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் அதே நேரத்தில் தூக்கம் கெட்டு படிக்காதீங்க. ரொம்ப நேரம் நான் படித்து இப்போ இன்றைக்கி ஒரே நாளில் ஓவர் நைட் நான் படிக்கிறேன் அப்படின்லாம் படித்தீங்கன்னா மேத்ஸில் தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் தான் ஆகும். அடுத்த நாள் போய் தேர்வில் உட்காந்திங்கன்னு சொன்னால் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் தூங்குங்க. மீதி நேரம்லாம் பாருங்கள், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய டைம் இருக்குது நமக்கு. இந்த 3 நாள்ன்றது நல்ல ஒரு நேரம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அது கம்பல்சரி எல்லாமே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், பார்த்தாகணும். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா தரவாக போட்டு பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க எல்லா கணக்கும் நமக்கு தெரியுதா அப்படின்னு ஒரு டைம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் எல்லாம் என்ன 3 நாள் தான் இருக்குது. ஏற்கனவே பல முறை நீங்கள் திரும்ப பல டெஸ்ட் எழுதிட்டீங்க. அதனால் உங்களுக்கு எந்த பயமும் வரப்போகிறதில்ல. இருந்தாலும் தேர்வு பயம்ன்றது எல்லாத்துக்குமே இயற்கையாக இருக்குது. அது தேர்வுக்கு உள்ளே போகும்போது நம்ம வந்து பதட்டப்படக்கூடாது. பதட்டப்பட்டோம்னா அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதனால் ரிலாக்ஸாக போங்க. ரிலாக்ஸாக போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் தான் இருக்கும் எல்லாமே. எந்த ஒரு ஆசிரியரும் மாணவனை வந்து தண்டிக்கிற மாதிரிலாம் கொஸ்டின்லாம் எடுக்க மாட்டாங்க. அதனால் அதுவும் கணக்கை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு பயப்பட வேண்டியது இருக்காது. நீங்கள் நல்லபடியாக பாருங்கள். நல்லா பார்த்துட்டு இந்த கொஸ்டின் செலெக்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். நிறைய லென்த்தியாக இருக்கிற கொஸ்டினாக செலக்ட் பண்ணி டைம் இல்லாமல் போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் கொஸ்டின் செலெக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கணும். எல்லா கொஸ்டினுக்கும் சரியான தேவையான ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ரொம்ப லென்த்தியெல்லாம் போட முயற்சி பண்ண வேண்டாம். லென்த்தியாக போட்டால் தான் மார்க் கிடைக்கலாம் நினைக்க வேண்டாம். சரியான பாயிண்ட்டை நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய மதிப்பெண்கள் நமக்கு கிடைச்சிரும். ஸோ மறுபடியும் சொல்கிறது தான். ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 3 நாட்களை வந்து நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துங்க. நல்லபடியாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மதிப்பெண்களை கொண்டு தான் உங்களுடைய வருங்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறதுனால அதில் நான் மீண்டும் சொல்வதே தான். இதில் அதிக கவனம் செலுத்தி பாருங்கள். இந்த கணக்குகளுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். நீங்கள் புத்தகத்துக்குரிய எல்லா வினாக்களையும் தான் பார்க்க போகிறீங்க. இந்த கணக்குகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இதுதான் வருமானு நான் சொல்லலை. இதில் வந்து கொஷின்ஸ் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம எதிர்பார்க்கணும், அவ்வளோதான். சரியா? இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளோதான். இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு ஏன்னா ப்ராபபிலிட்டி வந்து நடக்காமையும் இருக்கும். ஆனால் இது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நல்லா இது போட்டு பார்த்துக்கோங்க. போட்டு பார்த்துட்டு எல்லா கணக்குகளையும் நல்லா புத்தகத்துக்குரிய அத்தனை கணக்குகளையும் போட்டு பாருங்கள். பயிற்சிகள் வரும்போது, எடுத்துக்காட்டு கணக்கு வரும்போது இந்த கணக்குகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. நல்லா ஒர்க் பண்ணுங்கள், நல்ல மார்க் வாங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.